ஒரு கடைக்கோடி மனிதனுடைய இந்தியனுடைய நம்பிக்கை என்னன்னா சட்டத்துறை தான். நீதிமன்ற வாசலுக்கு போனா நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் என்று பல்லாயிரக்கணக்கான கோடி மக்கள் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நீதித்துறைக்கு ஒரு விஷயங்கள் சென்றது பிரகாரம் அதுக்கப்புறம் நீதித்துறை தான் அதை பண்ணணுமே ஒழிய அங்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுல அது இருக்காது. ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கோர்ட்டு தான் அதுல முடிவு எடுக்கும், கோர்ட்டு ட்ரையல் வரும், கோர்ட்ல தான் அந்த விஷயங்கள் நடக்கணுமே ஒழிய திரும்ப இந்த காவல்துறைக்கு ஒரு பெரிய மேஜர் ரோல் அங்க ஒன்றும் கிடையாது. they have to produce the facts அங்க கொடுக்கணுமே ஒழிய அவங்களுக்கு மத்தபடி அவங்களுக்கு திரும்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணது. இவர் ஒரு அப்ப எதிர்கட்சி தலைவரும் இல்லை, இவர் ஒரு கட்சி தலைவர். இவர் நடத்திய ஒரு கூட்டத்திற்கு இவரை பார்க்க இவருடைய கட்சியினரால் ஒழுங்காக அந்த இடத்துல அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்காத காரணத்தினால் இவரால் ஏற்பட்ட தவறுக்கு இவர் தனிப்பட்ட முறையில் வேணா கொடுக்கலாம், தாவேகாவுடைய கட்சி என்று வேணா தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாமே ஒழிய தாவேகா கட்சியினர் இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தை ஆளுகிறார்கள் என்பது தமிழக அரசு அவர்களுக்கு சொந்தமானதல்ல இல்லையா? சோ இது எப்படி என்னால் மக்களை அவர்கள் எப்படி பண்ணிருக்காங்கன்னா அவர்களுக்கு ஆதரவளித்தால் அவர்கள் சப்போர்ட் பண்ணுவோன்ற மைண்ட் செட்ல தான் அவங்க எப்பவுமே வச்சிருப்பாங்க. நீங்க அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? இப்ப பாத்தீங்களா ஒரு மூத்த தலைவர் அவருடைய மகன் எம்பியா இருக்காரு, அவருடைய வீட்டு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் நகை நடமாடும் நகைக்கடையாக ஒருத்தர் அந்த இடத்துல ஒரு குத்தாட்டம் போடுறாரு. துரைமுருகன் தாவேகா அரசை குறை சொல்லல, தாவேகா அரசா இல்ல எந்த அரசு இன்னைக்கு அதிமுக அரசு இருந்தாலும் அதுதான் செய்திருக்கும் நிச்சயமா. அப்படி ஏன்னா அதிமுக வந்தா திமுக மேல கேஸ் போடுவாங்க, திமுக அதிமுக மேல கேஸ் போடுவாங்க. இப்ப தாவேகா வந்திருக்கு, அவர்கள் சென்ற முறை ஆண்ட திமுகவினர் மீது அந்த கேஸ் எல்லாம் எடுத்து போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. நக்கீரன் கோபால் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதே ஒரு பெரிய சனிய, ஆனா அந்த சனியை விட இப்போ ஒரு சனியை வந்திருக்கு. இதுல எது ரொம்ப பெரிய சனின்னு தெரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா பெரிய சனினா தமிழக முதல்வர் விஜய் பெரிய சனினான்னு முதல்ல அதை தெளிவுபடுத்தணும் விஜய். நக்கீரன் கோபால் போன்றவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சியினுடைய ஊதுகுழலாகத்தான் பல ஆண்டுகளாக அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுகவிற்கு ஊதுகுழல் அவர்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஃபாத்திமா அலி அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசு ரொம்பவே சிறப்பாக செயல்படுதா அப்படிங்கறத ஒரு கேள்வி ஒரு பக்கம் வச்சாலும் பரபரப்போறவே இருக்கு. ஆனா செய்திகளுக்கு இன்னைக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜியின் கைது பண்ணணும், பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்குள்ள கைது பண்ணி உள்ள வைக்கணும்பா அப்படின்னு சாதாரணமா பாக்குறவங்களுக்கு கூட தெரியுது. கரூர்ல என்னை வச்சு செஞ்சல, இன்னைக்கு ஒண்ணு நான் வச்சு என்ன பண்றப்பாரு அப்படின்னு விஜய் பழிவாங்கும் வித நடவடிக்கைகளாக பார்த்தாலும் ஆனா கைது சரிதான் அப்படிங்கிறாங்க. ஆனா கோர்ட்டு கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எப்படி மேம் பாக்குறது? அதாவது சட்டம் அதுதான் நம்ம நான்காவது தூண் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் நீதித்துறை. அதை நம்ம எல்லாருமே மூன்றாவது தூண் நீதித்துறை, நம்ம அதெல்லாம் நம்பிதான் ஆகணும். ஒரு கடைக்கோடி மனிதனுடைய இந்தியனுடைய நம்பிக்கை என்னன்னா சட்டத்துறை தான். நீதிமன்ற வாசலுக்கு போனா நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் என்று பல்லாயிரக்கணக்கான கோடி மக்கள் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ இது எல்லாருக்குமே பொருந்தும், அது அரசியல்வாதியாக இருந்தாலும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். இவர்கள் எனக்கு இதுல ரெண்டுமே, அதாவது ரெண்டு அழுகின முட்டையில எந்த முட்டை நல்லது அப்படிங்கிற மாதிரி திமுக மேல தாவேகா போடுற கேஸா இருக்கட்டும், இல்ல தாவேகாவினர் மீது திமுக வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கட்டும், இரண்டுமே அவர்களுக்குள்ள அடித்துக்கொண்டு அவர்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல என்னன்னா தாவேகா மேல முதல்ல நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைப்போம். என்னன்னா அவர்களுடைய அந்த 90 நாளோ 72 நாட்கள் இந்த அரசாங்கத்தை அவர்கள் என்ன செய்து இருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி இப்பொழுது மக்கள் மனதில் எழுகிறது. வீட்டு வாடகை 2000 ரூபாய், கரண்ட் பில் 5000 ரூபாய். இது இப்போடைய சிச்சுவேஷனா ஓடிட்டு இருக்கு. இதுக்கு யாருமே பதில் சொல்ல கூட அங்க ஆள் இல்ல. திமுக கவர்மெண்ட்லயாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டா எங்க இருந்தோ ஒரு மினிஸ்டர் ஒரு பதில் சொல்லுவாரு. யாருமே பதில் சொல்லலைனாலும் மா சுப்பிரமணியம் அவர்களும் சேகர் பாபு அவர்களும் தானாகவே முன் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. சோ இப்படிப்பட்ட இங்க பதில் சொல்ல கூட ஆளு கிடையாது. சோ தாவேகா அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா, இல்ல நடைமுறையில் இருந்த சட்டத்திட்டங்களையாவது அமல்படுத்தி அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறதா, இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் தாவேகா மேல இன்னைக்கு இருக்கு. இந்த தாவேகா மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை திசை திருப்பும் நோக்கில் இவர்கள் செந்தில் பாலாஜியுடைய வழக்கை எடுத்து அதன் மூலமாக மக்களுடைய எண்ண ஓட்டத்தை திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்பது என்னுடைய முதல் கட்ட கருத்தாக நீங்க சொல்றேன். ஏன்னா அந்த கேஸ் ஆல்ரெடி மேலே இருக்கு.
அவருடைய டாஸ்மாக் கேஸ் அங்க மேல இருக்கு. அவர் மேல லஞ்ச ஒழிப்பு அந்த கேஸும் மேல சிபிசிஐடில வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டார். அவர் வந்து ஜெயில இருந்து தான் வெளியில வந்தாரு. அதனுடைய கேஸ் வந்து லீகாலிட்டி ஃபார்மாலிட்டிஸ் போயிட்டு இருக்கு. இப்போ புது கேஸ் குதிரை பேரம் நடந்ததாக அந்த வழக்கில் அவர் சம்பந்தப்பட்டு இருப்பதாக நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க. கேஸ் போட்டு அவர் தெளிவாக இதை வந்து நம்ம இதுக்கு சப்போர்ட் எல்லாம் கிடையாது, செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட்லாம் சொல்லி ஜென்ரலா சொல்றேன். அவர் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் என்ன அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த மாதிரி கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவருக்கு இதனுடைய விளைவுகள் என்ன என்று தெரியும். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ட்ரிப்ளிகேன் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு அந்த கேஸுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் 5 நாட்கள் நான் செலவிட வேண்டியிருக்க காரணம் இருப்பதால 5 நாள் கழிச்சு வந்து நான் திரும்ப பண்றேன்னு சொல்லி ஒரு ஃபார்மலா ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு. தட் இஸ் அஃபிஷியலி அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை அக்செப்ட் பண்றதே பண்றாதுன்னு இருந்து அந்த போலீஸ் அந்த காவல்துறை அந்த இடத்துல முடிவெடுக்கலாம். பட் இவர் வந்து ஒரு என்ன சொல்றீங்க, ஓடி போகக்கூடிய ஒரு ஆள் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி லுக் அவுட் நோட்டீஸ் போட்டாச்சு, ஆல்ரெடி பாஸ்போர்ட்லாம் சீஸ் பண்ணி வச்சுக்கல, ஓடி போகக்கூடிய ஆள் இல்லை. அதனால பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க பண்ணியிருக்கலாம். அதை வந்து இவங்க ஒரு கேஸ் ஆக்கியிருக்கலாம். ஆனா இப்ப இதனுடைய விளைவு என்னன்னா, அரைச்சமாவை அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தேவையில்லாமல் அந்த பழைய கேஸை வந்து திரும்ப லஞ்ச ஒழிப்புத்துறை நிறைவேற்றி திரும்ப ஓபன் பண்ணி திரும்ப அதன் மேல ஒரு வழக்கு போட்டு இல்ல. ஆனா அதுல வழக்கு இருக்குதானே மேம். இப்போ குதிரை பேர வழக்குங்கிறது இப்போ வந்தது. ஆனா அவருக்கு இப்போ ஜாமீன்ல அவர் போயிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அவர் கேட்டு தரமாட்டேன்னு சொல்லி திரும்பவும் ஜாமீன் வாங்கியிருக்காங்க. இந்த டாஸ்மார்க் வழக்குல, டிரான்ஸ்ஃபார்மர் வழக்குலும் வந்து அதுவும் வந்து நிலுவையில இருக்கு. இப்போ குதிரை பேர வழக்குலயும் வந்து நிபந்தனையோட வந்து இது கையெழுத்து போட சொல்லி இப்ப அவரு சரௌண்டிங்ல சுத்தி 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 எல்லா இடத்துக்கும் வந்தாலும் ஆனா எப்படியாவது ஒண்ணு ஜாமீன் வாங்கிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் பதில் கேட்டா 2 பேர்கிட்டயுமே வந்து பதில் இல்ல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதித்துறைக்கு ஒரு விஷயங்கள் சென்றது பிரகாரம் அதுக்கப்புறம் நீதித்துறை தான் அதை வந்து பண்ணவே ஒழிய அங்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுல அது இருக்காது. ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கோர்ட்டு தான் அதுல முடிவு எடுக்கும், கோர்ட்டு ட்ரையல் வரும், கோர்ட்ல தான் அந்த விஷயங்கள் நடக்கணுமே ஒழிய திரும்ப இந்த காவல்துறைக்கு ஒரு பெரிய மேஜர் ரோல் அங்க ஒன்றும் கிடையாது. they have to produce the facts அங்க கொடுக்கணுமே ஒழிய அவங்களுக்கு மத்தபடி அவங்களுக்கு வந்து திரும்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணது. ஆனால் இந்த கேஸ் ரீஓபன் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. விசாரணை நடந்து கொண்டு இருக்கிற நிலையில் திரும்ப அதை ரீஓபன் பண்ற மாதிரி இங்க பண்ணி அதே டாஸ்மாக்ல வந்து இன்னொரு வழக்கை போட்டு பண்ணியிருப்பது என்பது, இது எப்படி பண்ணினாங்க ஏது பண்ணினாங்கன்றது வந்து இது வந்து மக்கள் வந்து அதை கூட யோசிக்காத, அதாவது மக்களை திசை திருப்பக்கூடிய வகையில் சில வேலைகளை இந்த தாவேக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதை வந்து வெளிப்படையா தெரியுது. ஏன்னா மக்களை நம்ம ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறாங்க இல்லையா, அந்த கேள்வியை திசை திருப்பும் வகையில் குதிரை பேரம் இல்லைன்னா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க, அது வேற விஷயம். ஆனா அவர் 5 நாள் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதை வந்து நீங்க பரபரப்பாக்கி நீங்க குளிர்காயிறாங்க இவங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி டார்கெட், அவரை டார்கெட் பண்ணி பண்றாங்க. அவரும் வந்து நல்லவரே, அவர் வந்து உத்தமர்னா நான் சொல்லல, அவர் பேர்ல போடப்பட்ட கேஸ அவர் சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் குற்றமற்றவரை நிரூபிக்க முடிஞ்சா நிரூபிக்கட்டும், இல்லைன்னா கோர்ட் அதற்கான தண்டனையை கொடுக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே அல்டிமேட்டா நம்புறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம எல்லாருமே நம்புறோம். கண்டிப்பா. அப்ப அந்த நம்பிக்கையின் பேரில் ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்துல நீங்க 4-5 கேஸ் போட்டீங்கன்னா பல்வேறு வகையான துன்புறுத்தலை கொடுத்தீர்கள் என்றால் அதுக்கு காரணம் என்னன்னா, தட் பர்சன் இஸ் டார்கெட்டட் பை த டிவிகே. அவ்வளவுதான், நம்ம சிம்பிளா நம்ம இதுலதான் முடிக்க முடியும். அப்போ அந்த நீங்க சொன்ன மாதிரி கரூர் சம்பவத்துக்கு காரணம் இவர்தான் என்று இவர்கள் சுற்றி வளைத்து உன்னை கொண்டு வர விரும்புறாங்க. நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்றால் அப்போ ஒரு எதிர்கட்சி நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்க, ஒரு தலைவரா இருந்தீங்க, அப்போ அதே இடத்துல உட்கார்ந்தே விஜய் அதுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணியிருக்கலாமே. இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இதற்கு வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம், உண்மை வெளியில் வரும் வரை இந்த இடத்தை விட்டு, இதுதானே அரசியல்வாதிகள் செய்வார்கள். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை, அரசியலை பொறுத்தவரை ஒரு நொடியும் ஒரு வினாடியும் ஒரு நிகழ்வையும் அவர்கள் எப்படி சாதகமாக்கி கொள்வார்கள், உண்மையை வந்து தங்கள் கட்சிக்கோ தங்களுக்கும் எப்படி நியாயப்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான ஒரு விஷயம். கொண்டு வந்த ராகுலே போய் போராட்டத்துல உட்கார்ந்தாரு, அவர் போராட்டத்துல உட்கார்றாரு. அதே மாதிரி அவரே பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் அந்த புக்கை வந்து கீழே தூக்கி போடுறாரு. சோ எல்லாமே வந்து தெரிஞ்ச இவர்கள் வந்து ஒரு கூட்டணி மாதிரி வச்சுக்கிட்டு செய்யும் பொழுது நான் விஜய் அவர்களிடம் கேட்கின்ற, தாவேகா தலைவரிடம் கேட்கின்ற கேள்வி, தாவேகாவிடம் கேட்கின்ற கேள்வி இதுதான். அப்ப இவங்க ஏன் வந்து எலெக்ஷன் டைம்ல கூட இதை ஒரு ப்ரொபகண்டாவா அவங்க கையில எடுக்கலையே, அமைதியாக தானே இருந்தார்கள். இன்னொன்னு, தாவேகா அரசாங்கத்துக்கு ஒரு பேரிடி என்ன வந்து விழுந்ததுன்னா, போன வாரம் இந்த செந்தில் பாலாஜி விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீங்க கொஞ்சம் திரும்பி பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த 41 பேருக்கு வேலை கொடுத்தாங்க பாத்தீங்களா, அது செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்தது. இப்ப மேல்முறையீடு நீங்க போறீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு மத்த விஷயங்களை கேட்கிறாங்க, ஒரு இது ஸ்டெர்லைட்ல நடந்த துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், அது அரசாங்கத்தின் மூலமாக நடந்த ஒரு விஷயத்துக்கு அரசாங்கம் வந்து காம்பன்சேட் பண்ணணும், அது நியாயம். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக வந்த கூட்டம், அந்த தனிப்பட்ட மனிதனுடைய கட்சி வந்து செய்த தவறுக்கு ஒரு அரசாங்கம் ஏன் பொறுப்பேற்க வேண்டும்?
அந்த கேள்வி மக்கள் மனசுல வந்துருச்சு இல்லையா? அந்த கேள்வி தானே வந்து நீதித்துறையும் கேட்டது. கருணையின் அடிப்படையில வந்து கருணை எப்படிங்க வரும்? கருணை வந்து அரசாங்கம் தப்பு பண்ணாதாங்க அரசாங்கம் வந்து அதுக்குரிய காம்பன்சேஷன் கொடுக்கணும். அது மட்டும் தனி மனித தவறுக்கு அரசாங்கம் ஏன் பொறுப்பேற்க வேண்டும்? அரசாங்கம் என்பது மக்களுடைய காசுல நடக்கிறது. இப்ப தாவேகா அரசு தரப்புல இருந்து போய் தாவேகா அரசு வக்கீல்ல வந்து வைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, இப்ப வந்து மடப்புறம் காவல் நிலையத்துல அழைத்துக் கொள்ளப்பட்ட அஜித்குமார் ஆகட்டும், பென்னிக்ஸ் ஆகட்டும், கவின் அதாவது வந்து ஆணவ படுகொலையில வந்து இறந்தவராகட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அவங்களுடைய சாதியின் அடிப்படையில வந்து ஒரு விரோதத்தின் அடிப்படையில நடந்த ஒரு கொலைகள். அதற்கே வந்து நீங்க வந்து கொடுக்கும் பொழுது இது கருணையின் அடிப்படையில ஒரு பிரச்சாரத்தில் வந்து இதுதான் தவறு. இதை இவங்க என்ன வேணா பேசலாம், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் இதுலயே கோர்ட்லயே சொல்லிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி பெனிக்ஸ் அவர்களுடைய வழக்காக இருக்கட்டும், இல்லை வந்து கவின் ஆணவ கொலையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு அரசனுடைய கட்டளைகளை மீறி ஒரு தவறு வந்து காவல்துறையினரால் நடந்த ஒரு தவறு. எது அதுவாக இருக்கட்டும், இங்க அஜித்குமார் இறந்த வழக்கெல்லாம் போலீஸ்காரங்க அடிச்சு இறந்தாங்கன்னு அது ப்ரூவ் ஆச்சு. சோ இப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஒரு காவல்துறை, ஒரு அரசாங்கத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை செய்த தவறுக்கு அரசாங்கம் வந்து அதை காம்பன்சேட் பண்ணணும், அது ஓகே. ஆனா இவர் வந்து ஒரு அப்ப வந்து எதிர்கட்சி தலைவரும் இல்லை, இவர் ஒரு கட்சி தலைவர். இவர் நடத்திய ஒரு கூட்டத்திற்கு இவரை பார்க்க வந்து இவருடைய கட்சியினரால் ஒழுங்காக அந்த இடத்துல வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்காத காரணத்தினால் இவரால் ஏற்பட்ட தவறுக்கு இவர் தனிப்பட்ட முறையில் வேணா கொடுக்கலாம், தாவேகாவுடைய கட்சி என்று வேணா தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாமே ஒழிய தாவேகா கட்சியினர் இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தை ஆளுகிறார்கள் என்பது தமிழக அரசு அவர்களுக்கு சொந்தமானதல்ல இல்லையா? தமிழக அரசு என்பது அவர்களுக்கு என்ன வேணுமோ அதுதானே அரசு தவறிழைத்தால் அது அரசு வந்து அதற்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். இன்னைக்கு நான் அரசுல வந்துட்டேன், அதனால நேத்து செஞ்ச நான் பண்ண தப்புக்கு நான் இன்னைக்கு அரசாங்கத்துல இருந்து எடுத்து கொடுப்பேன், கஜானால இருந்து எடுத்து கொடுப்பேன்றது வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிவசங்கரன் அவருடைய திருமணத்தை மறக்க முடியாது. மூர்த்தி அவர்களுடைய இல்ல திருமண விழாவை தங்கத்தட்டிலேயே வச்சு தாங்கினாங்க, அப்படி ஒரு திருமணம். அடுத்த டார்கெட் வந்து அன்பில் மகேஷ், அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து சேகர் பாபு அப்படின்னு வந்து இந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது தாவேகா அரசுல. இதுல முக்கியமாக இன்னைக்கு சிவசங்கரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தாவேகா இதுக்கு சரியான ஒரு பதிலடி வந்து வாங்கிப்பாங்க திமுக கிட்ட இருந்து அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, கொஞ்சம் லிமிட்டா இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சியா ஒரு அரசு வரும்போது அதிமுக திமுகவா இருக்கலாம், இல்ல எந்த கட்சியாக யார் வந்தாலும் ஏற்கனவே ஒரு ஆண்ட ஒரு கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்து அவங்க எதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன்னொன்னா கொண்டு வருவாங்க. இப்படி வெளிவந்த ஊழல்கள் தானே நிறைய இருக்குதே ஒழிய, இதே நீங்க செந்தில் பாலாஜி எடுத்துட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும் பொழுது ஊழல் செஞ்சாருன்னு சொல்லிட்டு தானே ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் பேசினாரு. கடைசியில் அதே ஸ்டாலின் அவர்களே அவரை வந்து காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார். தியாக தலைவர், எங்க தியாக தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து மொத்த படையே கொடுத்து திமுகவினர் மொத்த திமுகவினர் கையை விரிச்சிருச்சு. திமுக கையெல்லாம் விரிக்கல, நீங்க அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. திமுக அவர்களுடைய அமைச்சர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், அவங்களை எல்லாருமே எப்பவுமே திமுகவை பொறுத்தவரை ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊழல்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய தலைமைக்கு தெரிஞ்சுதான் அவங்க எல்லாமே பண்ணிருப்பாங்க. இதுதான் அவர்களுடைய வரலாறு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மூத்த தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்கு. அதிமுகவுல இருந்து வந்தவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, ஆனா திமுகவுல பரம்பரை 75 வருஷமா இருந்தவங்க எல்லாருமே வந்து தோத்துட்டாங்க. அதுதான் திமுகவினர் மீது மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு கோபம். அந்த கோபத்தினுடைய விளைவு தான் இவர்கள் எல்லாம் போனாங்க. எப்பவுமே அதிமுக ஒரு சாஃப்ட் கார்னர்லயே இருக்கும். அதிமுகவை பொறுத்தவரை மக்கள் ஆதரவு பெற்ற கட்சியாக தலைவர்களும் அதே மாதிரி, அதாவது புரட்சி தலைவரா இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், எடப்பாடியாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர்ங்கிறது வந்து அதிமுக கட்சியின் மீதே மக்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர். அதாவது இவர்கள் மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்ற ஒரு மைண்ட் செட் எப்பவுமே இருக்கும். அது உண்மையான விஷயம். ஆனா திமுகவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா திமுக வந்தா ரவுடிசம் ஜாஸ்தி ஆகும், போலீஸ வந்து போலீஸ வந்து இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ண விட மாட்டாங்க, அதிகாரிகள் பண்ண மாட்டாங்க. நான் ரவுடிடா உன்ன இவரு வந்து செந்தில் பாலாஜி சொன்னாரு இல்லையா, 11 மணிக்கு ஜெயிப்போம் 11:05 நம்ம மண்ணல் இருப்போம்னு சொன்னாரு. சோ அனைத்து விதமான சமூக விரோத செயல்களை மிக துணிந்து செய்யக்கூடிய, மக்களுக்கு பயப்படாமல், சட்டத்திற்கு பயப்படாமல் துணிந்து செய்யக்கூடிய, அதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய, அப்படி நம்ம பார்த்தோம்னா முன்னாள் துணை முதல்வரே நிறைய சொன்னாரு, நாங்க அடுத்தது எங்க ஆட்சி வரும், அப்ப நீங்க என்ன ஆறீங்கன்னு பாருங்கன்னு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு மிரட்டல் விடுத்தாரு. இன்னொன்னு ஓப்பனா கேட்டாரு, எங்க தாத்தா வந்து கருணாநிதி வந்து டாஸ்மாக் ஒழிப்பேன்னு சொன்னாரு, ஓட்டு போட்டீங்கன்னா போடல இல்ல, நீங்க அது அதிமுக தானே போட்டீங்க, அப்புறம் இப்ப என்ன பெருசா வந்து அழறீங்க, கடைசாராய் வந்து. சோ இது எப்படி என்னால் மக்களை வந்து அவர்கள் எப்படி பண்ணிருக்காங்கன்னா
அவர்களுக்கு ஆதரவளித்தால் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோன்ற மைண்ட் செட்ல தான் அவங்க எப்பவுமே வச்சிருப்பாங்க. நீங்க அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? இப்ப பாத்தீங்களா, ஒரு மூத்த தலைவர், அவருடைய மகன் எம்பியா இருக்காரு. அவருடைய வீட்டு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் நகை நடமாடும் நகைக்கடையாக ஒருத்தர் வந்து அந்த இடத்துல ஒரு குத்தாட்டம் போடுறாரு. துரைமுருகன் ஒரு குத்தாட்டம் போடுறாரு. இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, நாங்கள் ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் மக்கள் விரோத செயல்களை எப்படி செய்வோமோ அப்படி செய்து எங்களை தோண்டிட்டு இருக்காங்க. எப்படிடா இவருக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு பிசினஸ்க்கு பணம் கொடுத்தாங்க, அந்த பிசினஸ் மேன் வந்து பினாமி ஆனாங்க, இவங்களுடைய குடும்பத்தில் ஒரு சம்பந்தி ஆவதற்கு எப்படி உயர்ந்தார் ஒரே வருடத்தில் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. கண்டிப்பாக நான் வந்து தாவேக அரசை குறை சொல்லல, தாவேக அரசா இல்ல, எந்த அரசு இன்னைக்கு அதிமுக அரசு இருந்தாலும் அதுதான் செய்திருக்கும் நிச்சயமா. அப்படி ஏன்னா அதிமுக வந்தா திமுக மேல கேஸ் போடுவாங்க, திமுக வந்து அதிமுக மேல கேஸ் போடுவாங்க. இப்ப தாவேக வந்திருக்கு, அவர்கள் சென்ற முறை ஆண்ட திமுகவினர் மீது அந்த கேஸ் எல்லாம் எடுத்து போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த ஏற்கனவே ஆண்டவர்கள் மீது கேஸ் போடுறது, 2 மாசம் முன்னால வாங்கின அரிசி நல்லா இல்லைன்னு சொல்றதெல்லாம் இவர்களுடைய வேலை கிடையாது. மக்களுக்கு எது நல்லதோ அதை நீங்க செய்யறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, அதை நீங்க செய்யுங்க. இன்னொன்னு, ரீல்ஸ் மோகத்துல அவர்கள் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய பயங்கர குற்றச்சாட்டு. ஒரு எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. தலைமைச் செயலகத்துக்குள்ள நீங்க இப்ப உள்ள போனீங்கன்னா, தலைமைச் செயலகத்துல மக்கள் செல்வதை விட இவங்க கட்சியினர் உள்ள போய் பண்ற அட்டகாசம் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க உள்ள போகும்போதே அவர்கள் மட்டும் எப்படி செல்போன் எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல, புரியுதுங்களா? அப்போ இவங்க செல்போன் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல நான் வந்து தாவேகா ஒன்றிய செயலாளர், நான் தாவேகாவுடைய இது அதுன்னு சொல்லி இவங்களா போடுறாங்க. சோ இதனால் ஆளும் தாவேகா அரசுக்கோ இல்லை முதல்வர் விஜய் அவர்களோ ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட முடியாமல் போகும். அப்போ என்னன்னா, கட்சியோ அரசாங்கமோ விஜய் அவருடைய கண்ட்ரோல்ல இல்ல என்பதை மக்கள் உணர்ந்துட்டாங்க இப்போ. ஏன்னா கரண்ட் பில், நான் சொன்ன மாதிரி கரண்ட் பில் எக்கச்சக்கமா வந்திருக்கு. அதற்கு எங்க போய் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. கரண்ட் கட்டு அதுவும் மிக அதிகபட்சமாக இருக்கிறது. மக்கள் இப்ப என்ன பயப்படுறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மழை காலம் வேற வருது, நம்ம எல்லாம் என்னத்துக்கு ஆவோன்ற ஒரு சூழ்நிலையில எந்த அளவுக்கு மக்கள் வந்து பயந்து போயிருக்காங்க. உண்மையா சொன்னா தமிழக மக்கள் ஏன் ஓட்டு போட்டோன்னு பயப்படுற, இது நம்ம சொல்லல, மக்களே பேசுறாங்க. அவர்கள் ஓட்டு போட்டு அதே தொகுதியை சேர்ந்த மக்களே அவங்க சொல்றாங்க, அண்ணா நீங்க எங்களுக்கு 2000 கொடுக்க வேண்டாம், 1000 ரூபாயும் கொடுக்க வேண்டாம், கரண்ட் கொடுங்கன்னா நாங்க நிம்மதியை தூங்கி எழுந்து எங்க பொழப்ப பாக்குறோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இவர்களுடைய ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு அந்த செட், அந்த டெக்கோரமோ இல்ல அந்த புரோட்டோகால்ஸோ அவங்க யாருக்குமே எதுவுமே தெரியவில்லை. அதுதான் இப்ப குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை எல்லாம் மறைப்பதற்காக இவர்கள் மேல கேஸ் போடுறாங்க. நீங்க உங்க மேல கேஸ் போட வேண்டாம், இவங்க எல்லாம் ரொம்ப உத்தமர்கள் நான் சொல்லல. ஆனா இவர்கள் மீது திமுகவினர் கேஸ் போடுவது மட்டுமே, அதற்காக மட்டும்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அது தவறு. நிச்சயமா. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அம்மையாரை பத்தி பேசும்பொழுதுதான் நக்கீரன் கோபால் அவர்கள் நான் அம்மையாரோடவே இருந்திருக்கேன் அப்படின்னு அவருடைய நிறைய நம்ம பேட்டிகள் எல்லாமே பார்த்திருக்கோம், மேகசின்ல எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா அவரு நேத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும் பொழுது அம்மையாருடைய ஆட்சியை பரவாயில்ல அப்படின்னு சொன்னாரு. சரி, ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும், அம்மா இருந்திருந்தா யாருமே தைரியமா நடமாட முடியாது அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு பயந்துட்டு இருப்பாங்க ஊழல்வாதிகள் எல்லாமே. ஆனா அப்படி இருக்கும் பொழுது நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அதே ஒரு பெரிய சனிய, ஆனா அந்த சனியை விட இப்போ ஒரு சனியை வந்திருக்கு, இதுல எது ரொம்ப பெரிய சனின்னு தெரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா பெரிய சனினா, தமிழக முதல்வர் விஜய் வந்து பெரிய சனினான்னு வந்து முதல்ல அதை வந்து தெளிவுபடுத்தணும் விஜய். நக்கீரன் கோபால் போன்றவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சியினுடைய ஊதுகுழலாகத்தான் பல ஆண்டுகளாக அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுகவிற்கு ஊதுகுழல் அவர்கள். திமுக என்ன சொல்லுதோ அதை வந்து பாலிஷ் பண்ணி இவங்க வெளியில எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு வந்து மக்களிடையே பரப்பக்கூடிய வேலை தான். இவங்க வந்து ஊடகம் என்று அவரே தான் பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே ஒழிய, அவர் வந்து என்னன்னா ஒரு கட்சியினுடைய அந்த பத்திரிகையாகத்தான் அவர் வந்து அதை வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்துல அம்மாவை பத்தி பல்வேறு விதமா தப்பா எழுதி பல்வேறு விதமான டிஃபமேட்டரி கேஸ் அம்மா போட்டாங்க. அம்மா இவங்க கொடுத்த அந்த டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒன்னொன்னுத்துக்கும் அம்மையார் வந்து புரட்சி தலைவி அவர்கள் வந்து இதுக்கு வந்து இவருக்கு வந்து அத்தனை கேஸ் போட்டு அத்தனை ஒரு இது பண்ணினாங்க. பல இடங்களில் இவரும் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஏன்னா பல விஷயங்களை போயிட்டு இருக்காரு. கடைசியா அம்மையாரை பத்தி தவறாக பேசினார், இறப்பின் பின்பு கூட தவறாக பேசினார், கால்கள் வெட்டப்பட்டு இருக்கிறது, அவ்வளவு பெரிய காலம் உங்களுக்கு தெரியாம போச்சான்னு சொல்லிட்டு பல்வேறு விதமா. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பெரிய நீ ஊடகத்தை நான் வந்து இவ்வளவு நல்லவ ஒரு தமிழகம் மட்டும் இல்ல உலகவே வந்து உற்று பார்த்த ஒரு பெண்மணிய ஆளுமையை வந்து நீ இவ்வளவு கேவலமான வார்த்தையை நீ சொல்ல. அரசியல் விமர்சகர்கள் சொல்றது என்னன்னா, நக்கீரன் கோபால் அப்படிங்கறதையும் தாண்டி அந்த பத்திரிகையே வந்து ஒரு ஆபாசமான பத்திரிகை. கண்டிப்பா அதுல இருந்து வந்தவன் வந்து எப்படி ஒழுக்கமா பேச. இல்ல கண்டிப்பா இதுதான் உண்மை. இதை நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன். ஏன்னா 3ஆம் தர பத்திரிகையை நடத்தி கொண்டு திமுகனாலே அவ்வளவுதானங்க வரும்.
நான் திமுகவோட ஊதுகுலன்னு சொல்லும் பொழுது அப்படிதானங்க வரும். அப்படிதான் இவர் வந்து பத்திரிகை ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா பிளாக்மெயிலிங் ஜேர்னலிசம் தான் இவரோட ஆரம்ப காலகட்டத்துல. அப்புறம் வந்து திமுகவினுடைய ஊதுகுழலாக மாறி இவருடைய ஸ்டைல் அவங்களுக்கு பிடிச்சு அவங்க கூப்பிட்டு அரவணைச்சு அவங்க தட்டி கொடுத்து அவங்க யார் யார் பிளாக்மெயில் பண்ண சொல்றாங்க அந்த டார்கெட் வச்சுதான் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ புரட்சி தலைவியை பத்தி பேசுவதற்கு இவருக்கு வந்து தகுதி கிடையாது. முதல் விஷயம் இவருக்கு தகுதி கிடையாது. ரெண்டாவது விஷயம், புரட்சி தலைவி இருந்த பொழுது புரட்சி தலைவி எதிர்க்க வக்கில்லாத இவர்கள் எல்லாம் இன்று புரட்சி தலைவியுடைய மறைவுக்கு பின் புரட்சி தலைவியை பற்றி இவர்கள் பேசுவது என்பது அவர்களுடைய அந்த வக்ர புத்தியினுடைய வெளிப்படையாக அதை வெளியில காமிக்கிறது. இறந்தவர்களை பற்றி பேசக்கூடாது ஒரு விஷயம். உலகை விற்று பார்த்த ஒரு ஆளுமை பெண்மணி அவங்க. கண்டிப்பா எந்த கட்சியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நீங்க வந்து அரசியல கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு பிடிச்ச பெண் ஆளுமை யார்? ஜெயலலிதா அம்மையார் தான். ஏன்னா இதுதான் உண்மை. உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் இன்னைக்கு நீங்க வந்து அம்மையார் அவர்கள் இல்லாமல் இன்னைக்கு வந்து தமிழகத்திலோ இந்தியாவிலோ உலகத்திலோ அயன் லேடி என்ற பேச்சுக்கு மார்கரெட் தாட்சர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் புரட்சி தலைவி தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் கரெக்டா இருந்துச்சு. மக்களுக்கான திட்டங்களை கொண்டு செல்வதில் அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு தலைவியை பற்றி இவ்வளவு கேவலமான வார்த்தையை கூறுகிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு மனிதராக இருப்பார் என்று யோசிச்சு பார்க்கணும். நீ உண்மையான ஊடகவியலாளர், நான் வந்து எல்லாத்தையுமே உண்மையை பேசுவேன்னு சொன்னா ஆறுமுகசாமி கமிஷனை பத்தி கேட்க வேண்டியதானே? அதை நீங்க இதுவரைக்கும் எந்த பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க சொல்லுங்க? எந்த பத்திரிகையாளன்னு கேட்கல. ஓபிஎஸ் அதுல வந்து தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அவர் தானே முதலமைச்சராக இருந்தார் அந்த பீரியட்ல. அவர் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதே மாதிரி சசிகலா அவர்கள் வந்து அந்த இதுக்கு போய் எதுவும் கொடுக்கல. நீங்க நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் பண்ணலையா? அப்போ போய் ஆறுமுகசாமி கமிஷனை போய் கேட்க வேண்டியதானே? எங்க நீங்க காம்ப்ரமைஸ் ஆனீங்க? அப்போ ஆறுமுகசாமி கமிஷன்ல போயிட்டு நீங்க கேட்டு அம்மையாருடைய மறைவுக்கான காரணம் தப்புன்னு சொல்றவங்க அது கொள்ளையில கொண்டுட்டு வரணுமா இல்லையா? நிச்சயமா. அப்போ அதையெல்லாம் ஒண்ணும் பண்ணாம நீங்க வந்து அதாவது கேவலமான தேர்ட் ரேட்டட் ஒரு ஜேர்னலிசம்னு ஒண்ணுக்கு பேர் சொல்லிக்கிட்டு நீங்க வச்சுக்கிட்டு அம்மையாரை பற்றி பேசுவது மிகவும் தவறான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் மக்களால் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். கண்டிப்பா உங்களுக்கு அவரை வந்து முதல்வர், இதை வந்து மாற்றத்துக்குள்ளேயே ஒரு விஷயமே கிடையாது. பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அவர் முதல்வர். அதாவது நீ ஓட்டு போடலங்கிறதுக்காக அவர் முதல்வர் இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா. அப்போ அவர் முதல்வர். அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யல அதை நீங்க பேசுங்க, ஐடியாலஜிக்கலா பேசுங்க, நான் ஒத்துக்கிறேன். மூணாவது விஷயம், அவங்கள்ட்ட பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா வந்தவங்க எல்லாம் ஒரு 80% மேல பாத்தீங்கன்னா, ஈவன் 90% கூட சொல்லலாம், முதலாக அரசியலுக்கே வந்தவர்கள். முதலாக அரசியலுக்கு வந்து அரசியல்ல வந்து 10 வருஷம் இருந்து முதல் தடவை இப்பதான் சீட்டு கிடைச்சிச்சு, எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிச்சு அப்படி இல்ல. முதல் முறையாக ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் தான் வந்து அரசியலுக்கு வந்தவர்கள். அந்த 3 மாதங்களுக்குள்ளாக அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். துறை அமைச்சர்னே தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. சோ இதுதான் நிஜம். அப்போ நான் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பொறுப்பேற்பது என்பது அந்த நொடியிலிருந்து ஏற்பதுதான் பொறுப்பே ஒழிய எனக்கு என்ன 6 மாசம் டைம் வேணும், நான் இது கோர்ஸ் படிச்சுட்டு வரேன்னு சொல்ல முடியாது. தவறு அவர்களிடம் இருக்கிறது, தவறை சுட்டு காட்டுங்கள். அதற்காக பர்சனலா ஒருத்தரை பத்தி பேசுவது என்பது மிகவும் தவறான விஷயம். சோ அப்படிப்பட்ட விஷயத்தை இவர், அதாவது முன்னாள் முதல்வரை பேசுகிறார், ஒரு பெண் ஆளுமையை பற்றி பேசுகிறார், புரட்சி தலைவியை பற்றி புகழாத வாய் இல்ல. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே எந்த மூலைக்கு போனாலும் புரட்சி தலைவி அம்மா பார்ட்டி, அம்மா பார்ட்டி. நீங்க நார்த்ல எல்லாம் போனீங்கன்னா அம்மா பார்ட்டி, ஐயா பார்ட்டி அப்படிதான் சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெண் என்பவள் அரசியலில் இருப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படணும்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்து அவர்கள் மீது எத்தனையோ விமர்சனங்கள் வச்சு அவர்களுடைய ஜாதியை வச்சு விமர்சனம் வச்சாங்க. அவர் ஒரு பெண் என்பதால் விமர்சனம் வைத்தார்கள். அவர்களால் செய்ய முடியாது, ஓடி போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அத்தனையும் மீறி அவர்கள் சாதித்து அதிகபட்சமான ஒரு சீஃப் மினிஸ்டர் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் மீது இவர் சொல்றாருன்னா அவருடைய தகுதி தராதரத்தை பத்தி பார்த்து தயவு செய்து மக்கள் நக்கீரன் வாங்குறதை நிறுத்தணும்.